ஹாய், தமிழ் வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட போகிறோம். என்னென்னா புதுசாக இப்போது நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனைங்க. அதில் சமீபத்தில் நேற்று நடந்த பாமக மோதல், பாமகவில் வந்து நிறுவனருக்கும் தலைவருக்கும் மோதல், அதாவது சொல்லப்போனால் அப்பாவுக்கும் மகனுக்குமான மோதலை பற்றி நம்ம பார்க்கலாம். இது மற்ற கட்சியில் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருக்குது. எல்லா கட்சியிலுமே அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கக்கூடாதுன்றது அதிமுகவில் எடுத்துகிட்டு பாமக, திமுக, தேமுதிக இந்த மாதிரி எந்த கட்சி நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. ஏன்னா உள்கட்சியில் விவகாரன்றது கம்பல்சரி இருக்கும். ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கோவம் இருக்கும். ஏன்னா அவன் நல்ல கட்சியில் வேலை பண்ணால் அவனுக்கெல்லாம் கொடுக்காம நேற்று வந்தால் இவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது பிஜேபி எல்லா கட்சியிலுமே மதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எல்லாருக்குமே இது ஏன் மற்ற கட்சிங்களை விட இங்கே இது பேசு பொருளாச்சுன்னா, நேற்று பார்த்திங்கன்னா அவங்களோட பொதுக்குழு கூட்டம் கூடி 2025க்கான 2024 முடியும் போது அவங்க எப்போவுமே பொதுக்குழு கூடி விவாதித்து புது வருஷத்தை வரவேற்கும் விதமாக ஒரு சில அறிக்கைகளை கொடுப்பாங்க. அதில் குறிப்பாக நேற்று என்னென்ன பிரச்சனைகள்லாம், தமிழ்நாடு பிரச்சனைகளை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கும்போது ஐயா நிறுவனர் ராமதாஸ் வந்து என்ன சொல்லிட்டார், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரோட மகளோட பையன், அதாவது பேரன், அவர் வந்து இளைஞர் அணி செயலாளராக போடணும்னு சொல்கிறது. இதுக்கு வந்து அதாவது தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இதுதான் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா, நான் வந்து கட்சியில் வந்து 4 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளேயே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்கள வர்றதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது வந்து பெரிய பேசு பொருளாகுது. மேடையிலேயே மைக்க வைக்கிறதோ, அதுக்கப்புறம் பண்ணைப்புறத்தில் எனக்கு ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே வந்து தொண்டர்களாக சந்திங்கன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு கோச்சிட்டு கிளம்பிடுறாரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியாளுகளுக்கு இது தோற்றம் பார்த்தா அது கட்சி நிர்வாகிகளும் சரி, அவர் தொண்டர்களும் சரி கொஞ்சம் குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க. இது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான், ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கும். இது பப்ளிஷாக லைட்டு இதில் வெளியே வந்துடுச்சு. ஏன்னா மீடியாக்கள் எல்லாம் கவரேஜ் பண்ணுறது இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இது எப்படியோ வெளியே வந்துடுது. ஆனால் இது இன்றைக்கி சரியாயிடுச்சு. அதாவது வந்து அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து சரி பண்ணிட்டாங்க. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவர் வந்து ஒரு நிறுவனன்றது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அப்பா புள்ள அவங்களுக்கான பாண்டு. எவ்வளோ பிரச்சனைன்னு போனாலும் தாய் தந்தை, அதாவது தகப்பன் பையன், இவங்களுக்குள்ள ஒரே ரத்தம். 1000 பிரச்சனை வந்தாலும் சரியாயிடும். இது பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா உறவுகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து சாதாரண எல்லா குடும்பத்திலும் நடக்கிற மாதிரி இது ஒரு குடும்ப ஒரு சலசலப்பு தான். இது வந்து பெருசாக அது நடந்துடும் இது நடந்துடும் சொல்லி மீடியாக்கள்லாம் பெருசு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி போய் சந்தித்த உடனே நியூஸ் ஒரு சப்பன் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிற வரேன்னா, இதே ஒரு திமுகவில் நடக்காது ஒன்றும் கிடையாது. அவர் சன்னை வந்து துணை முதல்வராக அறிவிச்சிருந்தார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் கட்சியில் உள்ள பெரும்பாலான, சமீபத்தில் கூட திருச்சி சிவா பேட்டி கொடுத்துருந்தார். எனக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. கட்சி நிர்வாகிகளை கேட்காம நீங்கள் தனிச்சா முடிவு எடுத்துட்டீங்க, யாருக்கும் அதில் விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து துரைமுருகன்லாம் வந்து
சீனியர் அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கார், அவருக்கெல்லாம் துணை முதல்வர் வழங்கியிருக்கலாம். இந்த மாதிரி பல நியூஸ்கள் அடிபடுது. ஆனாலும் ஒரு கட்சி எப்படி நடத்தணும், என்ன பண்ணணுன்றது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட இஷ்டம். இதில் பொதுமக்களோ இல்லை நம்மளை தலையிடுறதுக்கு உடமை கிடையாது. நாம் ஜஸ்ட் நமக்கு பார்ட்டிகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எது நல்லது கெட்டது, யார் நல்லது செய்கிறாங்களோ அது ஆதரிக்கிறது உங்களோட வேலை. இல்லைன்னா நீங்கள் கூட தனியாக கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஒரு தலைவர் செயலாளர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் சுதந்திர நாட்டில் யாரும் தடைப்பட முடியாது. என்னை பொறுத்தளவு உள்கட்சி விவகாரத்தில் நம்ம எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் ஒரு கட்சியை நிறுவனர். அவர் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை தாண்டி தான் அந்த கட்சியை வளர்த்துட்டு வந்திருப்பார். இன்றைக்கி அவரோட மகன் அன்புமணி நடத்திட்டு போகிறாரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம், அவரோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அடித்தளம் எட்டவர்னு பார்த்தோம்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாமக வளர்த்தெடுத்துறதுலேயும் சரி, பலகட்டம் இதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு போராட்டத்துலையாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு சிலர் சொல்கிறாங்க மதிப்பு கொடுத்துருக்கணும். அது ஒரு நாகரிகம் கருதி வீட்டுக்குள்ளே கூட போய் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அப்பா மகன்னும் போது குடும்பத்தில் பேசியிருக்கலாம். இது ஒரு வேண்டும்னே செஞ்ச ஒரு மீடியாக்களை திசை திருப்பணும், இல்லை கவனம் பெறணும் அப்படின்ட்டு ஏற்பட்ட நாடகம்னு ஒரு சில தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மையாக இருந்தால் உண்மை தெரியாது, நமக்கும் தெரியாது. மக்களுக்கான தலைவர்களை நீங்கள் என்றைக்கும் தேர்ந்தெடுக்க தயங்காதீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இந்த 2026 தேர்தலில் நிறைய ஆப்ஷன் இருக்க போகுது. இப்போது யார் யார் கூட கூட்டணி, அநேகமாக இப்போது திமுக மேலே பெரும்பான்மையான மக்கள் வெறுப்பில் இருக்காங்கன்றது உண்மை தான். அது ஏன்னு உங்களுக்கு அந்த விலைவாசியா இல்லை இந்த டெய்லியும் நடக்கிற கொள்ளை கற்பழிப்பு விஷயங்கள் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது, இது மாதிரியான சம்பவங்களும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்த ஆப்ஷன்னு பார்த்தோம்னா அடுத்தது அதிமுகவா இல்லை விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, அதை சார்ந்த கூட்டணிகளா, ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் 2026 தேர்தல் இருக்க போது. மக்கள் அனைவரும் நல்ல கட்சி, நான் இந்த கட்சிக்கு ஆதரவளிங்க இந்த கட்சிக்கு ஆதரவளிக்காதீங்கலாம் சொல்லலை. நீங்கள் திமுகவாக இருந்தாலும் சரி கட்சியில் இருப்பீங்க. உங்களுக்கு விசுவாசம் எது நன்மையோ, நாட்டுக்கு எது நன்மையோ அதுக்கு வாக்களிங்க. நன்றி.